வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வளையல் வச்சு ஒரு அழகான ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பின்னல் நல்லா டைட்டாக பின்னிக்கங்க. நான் இன்றைக்கி சௌரி வச்சு 2 சௌரி வச்சுருக்கேன். பட்டையாக இருந்தால் தான் அந்த வளையல் வைக்கும்போது அழகாக இருக்கும். ஸோ பட்டையாக பின்னிக்கங்க பின்னலை. அதுக்கப்புறமா பன் ரெடி பண்ணணும். பன் பதில் நம்ம சாக்ஸ்லேயே ரெடி பண்ணலாம். இந்த 2 சாக்ஸ் எடுத்திருக்கேன். 2 சாக்ஸ் சின்னதாக இருந்தால் 2 சாக்ஸ் எடுத்தீங்களா, பெரிய சாக்ஸ்னால் 1 எடுத்துக்கோங்க. இது 2 சாக்ஸையும் உள்ளே போட்டு உள்டாவை திருப்பி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நல்ல பக்கமாக இருக்கிறத இந்த 2 கையாலுமே வெளிப்பக்கமாக நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா பன் மாதிரி கிடைக்கும். இதை நம்ம ஜடையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சென்டரில். இது ஹேர்பின்லாம் இறங்காது, அதனால் ஊசி நூல்லையே நம்ம 3 நாட் போட்டுக்கலாம். சுற்றி அது ஷேக் ஆகாத மாதிரி டைட்டாக போட்டுக்கோங்க. ஜடையோடு அந்த முடியோடு சேர்த்து இந்த பன்னையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்களேன் டைட்டாக. இப்போ 3 இடத்துல நான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இப்போ டைட் பண்ணியாச்சு. இப்போ நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மீதி நூல் தெரிஞ்சாலும் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் லேயர் ஹேர் தனியாக இதோட நான் அட்டாச் பண்ணுறேன். என்கிட்ட இந்த அட்டாச்மெண்ட் இருந்தது. உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா சௌரியில் நீங்கள் ஜடையோடு பின்னும்போது அந்த 3 காலில் 2 காலை சேர்த்து ஜடையோடு பின்னிட்டு ஒரு காலை வளையல் ஜாயின் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக அட்டாச் பண்ணிவிட்டு அந்த உள்ளே எக்ஸ்ட்ரா தெரியுது இன்சர்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வளையல் ஃபஸ்ட்டு 2 வளையல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த 2 வளையலையும் பாருங்கள் எப்படி வெட்டுறேன்ட்டு. கீழே 2ஆவதாக போட்டிருக்க வளையல் அப்படியே மேலே தூக்கி விட்டிங்கன்னா டைட் ஆகிடும். ஃபஸ்ட்டு வளையல் யூபின் வச்சு அது நகராத மாதிரி லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹெல்ப்பர் இருந்தால் ஹெல்ப்பரை கொஞ்சம் பிடிச்சிக்க சொல்லுங்கள். ஒரு ஸ்டார்டிங் ஒரு 2 வளையல் சேர்க்குற வரைக்கும் தான். அதுக்கப்புறமா அது டைட்டு நின்றுக்கும். போட்டாச்சு. இப்போ அடுத்தது வளையல் விடணும். இப்போ முடி பாருங்கள் வெளியே வந்திருக்கு. இந்த வளையல அடியில் முடிக்கு அடியில் வைக்கணும், வளையலுக்கு மேலே வச்சுட்டு அந்த 2 வளையலுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் கிடைக்கும். அந்த கேப் வழியாக விடணும். விட்டிங்கன்னா நல்லா டைட்டாகிடும். அதுக்கப்புறமா அந்த முடியை உள்ளே இருக்கிற முடியை வெளியே இழுத்து விட்டுருங்க. வளையலுக்கு வெளியே இழுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா அட்டாச் பண்ணும்போதும் சேம் தான். முடிக்கு அடியில் வரணும், வளையலுக்கு மேலே வரணும். அதை வளைய பிடிச்சிட்டு அதை முடியை வெளியே இழுத்து விட்டுருங்க. இப்போ இதுதான் சேம் ப்ரொசீஜர் எல்லாத்துக்குமே. எல்லா வளையலையுமே இதே மாதிரி ஜாயின் பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வளையல் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வளையல் மட்டும்தான் வெளியே தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா எல்லா வளையலுமே உள்ளே தான் போகும். முடிக்கு அடியில் வளையலுக்கு மேலே வச்சுட்டு அந்த 2 வளையலுக்கும் நடுவில் சின்ன கேப் வரும். அந்த கேப்பில் வெளியே இழுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடைசி வரைக்குமே இந்த முடியோட லென்த் வரைக்கும் நீங்கள் வளையல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஆரன்றனால அந்த மீதி இருக்கிற முடியை கடைசியாக அந்த எண்டிங் பாயிண்டில் நல்லா சுற்றி விட்டுட்டு ஹேர் பின்னோ இல்லைனா யூபின் வச்சு நல்லா லாக் பண்ணிக்கோங்க. இந்த முடி வெளியே தெரியாத மாதிரி நல்லா லாக் பண்ணிங்கன்னா தான் ஃபினிஷிங் அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வளையல் ஜாயின் பண்ண அந்த பீஸை ஜடையோடு சேர்த்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் தூக்கிட்டு இருக்காது தனியாக. அது நான் ஃபுல்லும் போடாமல் ஒரு 3 இடத்துல மட்டும் நாட் போட்டுக்கிறேன். கீழே 1 மிடில் 1 போட்டுறேன். அதுக்கப்புறமா மேலே ஃபஸ்ட்டு வளையல ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல யூபினை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே 2 நாட் போட்டுக்கலாம். லெஃப்ட் சைடு 1 ரைட் சைடு 1 2 நாட் போட்டிங்கன்னா நல்லா டைட்டாக அது பிடிச்சிக்கும். இப்போ சென்டர் பில்லை அட்டாச் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சாரீக்கு மேட்சிங்காகவும் போட்டிருக்க நகை செட்டுக்கு மேட்சிங்காகவும் நீங்கள் இதை அட்டாச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டோனட்டு மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பன்னை சாக்ஸ் பன்னு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இது ஹேர்பின் இறங்காதனால தான் நம்ம எல்லாமே ஸ்டிச்சஸாக போட்டுட்ருக்கோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு யூபின்லாம் இறங்குறதுக்கு. அதனால தான் ஃபினிஷிங்காக ஃப்ளவரை நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டியது தான். மல்லி கனகாம்பரமோ இல்லைன்னா இந்த வேணிலாம் வருது கோல்டு கலர்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரைடலுக்கு கேட்குறத விட நிறைய பேர் சீமந்தத்து தான் கேட்பாங்க. நான் ஒரிஜினல் ஃப்ளவர் இல்லாதனால இப்போது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இது உங்களுக்கு ஐடியா தான். இது இந்த மாதிரி வைக்கலான்ட்டு பாருங்கள். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. இன்னும் நல்லா கிராண்டாக தெரியணுன்னா ஜடபில்ல கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் பார்க்குறதுக்கு என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் போட வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.